வருவாய்த்துறை அமைச்சர் திறந்து வைத்தார். தமிழகத்தில் கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் வட்டத்தில் வாழ்ந்து வந்த மாணிக்கம் என்பவர் இன்று மாலை அருந்திய மதுபானத்தில் நஞ்சு கலக்கப்பட்டிருந்ததால் உயிரிழந்தார். மாணிக்கம் உயிரிழந்த சம்பவம் குறித்து அதிர்ச்சி தரும் வகையில் இத்தகைய இறப்புச் சம்பவம் நேரும் என்று மெய்விளம்பி நாளிதழில் ஒரு நாள் முன்னரே கூறப்பட்டது குறிப்பிடத்தக்கது. எதுக்காக என் அண்ணனை கொன்ன? என்ன சார் சொல்றீங்க? ஒண்ணுமே புரியலையே. புரியல? இப்ப கேட்டியே, மெய் விளம்பி ஒரு நாள் முன்னரே, அதில் சத்ததா சொன்னது என் அண்ணன் தான். இந்த மாதிரி ஒரு ஃபேக் நியூஸை வச்சுக்கிட்டு என்னை மிரட்டுறது அவ்வளோவா சரியா படல சார். எங்களுக்கு ஆயிரக்கணக்கான நியூஸ் வரும், அது எல்லாத்தையும் நாங்கள் மக்கள்கிட்ட கொண்டே சேர்க்கணும். வி ஆர் நாட் ஆன்சரபிள் ஃபார் எவ்ரி ஒன். அப்போ என் அண்ணன் செத்ததையும் நீ 1000 சொல்ல பார்க்குறல? நீங்கள் கோவப்பட்டாலும் பரவாயில்ல சார். இந்த பிஸ்னஸில் எங்களுக்கு எல்லாருமே 1000ல் ஒருத்தர் தான். அட்டிங் 1000ல் ஒன்றா இருக்கிறது பிரச்சனை இல்லை, அந்த 1000ல் ஒன்று உன் பேப்பரில் மட்டும் தான் வந்திருக்கு, அதான் பிரச்சனை. சரி, இந்த நியூஸை உனக்கு யார் கொடுத்தான்னு மட்டும் சொல்லு, உன்னை விட்டுறேன். சரி சார், அதை மட்டும் நாங்கள் சொல்ல மாட்டோம். செம்மடியா? யாழ் அடிச்சதுக்கே எப்படின்னா எங்கள் அண்ணன் அடித்தா செத்துடுவேன். ஒழுங்கா சொல்லிடு. அண்ணா மாட்டிட்டேன் சொல்கிறோம். மாப்பிள்ளையும் முக்கியம், இப்போதைக்கு நம்ம உயிர் தான் முக்கியம். சொல்லிடலாம். நான் உண்மையை சொல்லிடுறேன் சார். உங்கள் அண்ணனை கொன்னது என் மாப்பிள்ளை தான் சார். என்ன சொன்ன? ஹாய் மாமா, எப்படி இருக்கீங்க? வா மாப்பிள்ள, உட்காரு. நல்லா இருக்கியாப்பா? நல்லா இருக்கேன் மாமா. என்ன மாப்பிள்ள திடீர்னு இந்த பக்கம் வந்திருக்க? அது ஒன்றும் இல்லை மாமா, அப்படியே இந்த பக்கம் வந்தேன். அப்படியே உங்களை, அத்தைய, அப்புறம் உங்கள் பொண்ணு பார்த்து போகலாம் வந்தேன். ஐயா, அவங்களாம் வீட்டில் இல்லையே, வரத்துக்கு 2 நாள் ஆகும். அப்புறம் பார்த்துக்கலாமே. பார்த்துக்கலாம் சார். மெனு சார். நீ ஏன் சொல்லு மாமா. இன்னொரு லைம் ஜூஸ் கொடுப்பா. தேங்க்யூ சார். மாப்பிள்ள ஒரு நிமிஷம். போயிட்டு வாங்க. ஹேவ் இட் சார். தேங்க்யூ. தேங்க்யூ. என்ன மாப்பிள்ள சிரிச்ச மணியாக உட்காந்துருக்க, என்ன விஷயம்? அது ஒன்றும் இல்லை மாமா, இந்த குடிகாரங்க தொல்லை தாங்க முடியல. எங்கே பார்த்தாலும் இவனுக்கு நியூஸ் தான். இதை குறைக்கவே முடியாதா மாமா? நீ தான் நியூஸ் மேகசின் ரன் பண்ணுறல, ஏதாவது பண்ணலாம்ல? அதெல்லாம் எவ்வளோ ட்ரை பண்ணியாச்சு மாப்பிள்ள, இது வரைக்கும் ஒன்றுமே பண்ண முடியல. நீ என்ன மாமா பெருசாக பண்ணியிருக்க போற? குடிக்காத 2 லைனில் ஒரு ஓரமாக போட்டுட்டு அதே குடின்னு சொல்லி நம்ம தலை தோனியை வச்சே விளம்பரம் பண்ணியிருக்க போற. மக்கள் என்ன பண்ணுவாங்க? இவ்வளோ சொல்றியா மாப்பிள்ள? உன்னால் முடிஞ்சா ஒரே ஒருத்தனை குடிக்காம நிப்பாட்டிப்பாரு, பார்க்கலாம். ஒருத்தம் மட்டும் இல்லை மாமா, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு குடிகாரனையும் மாற்றி காட்ட முடியும். சரி, உன்னால் முடிஞ்சா 24 மணி நேரத்தில் ஒட்டுமொத்த தமிழ்நாடு வேணாம், ஒரு 60% மக்களை குடிக்காமல் நிறுத்த முடியுமா? முதல்ல நீ சொல்கிற மாதிரி நான் செஞ்சுட்டேன்னா எனக்கு என்ன கிடைக்கும்? மாப்பிள்ள, நீ பண்ணுறது சமுதாய சீர்திருத்தம். நீ சொன்ன மாதிரி செஞ்சுட்டேன்னு வையேன், உனக்கன்னா என் பொண்ணையும் உனக்கு தரேன். வேற ஏதாவது ஒருத்தா சொல்லுவோமா? என்ன மாப்பிள்ள இப்படி சொல்லிட்ட நீ? உனக்கு ஒர்த்தா வேணும்னா பெசன் நகரில் எனக்கு ஒரு பீச் ஹவுஸ் இருக்குது, அதை உனக்கு எழுதி தரேன். சூப்பர் மாமா, பட் உன் ஹெல்ப் எனக்கு கண்டிப்பாக தேவை. மாப்பிள்ள, உனக்கு என்ன ஹெல்ப் பண்ணாலும் நான் பண்ணுறேன். என்ன மச்சான், ராக்கெட் போயிடுச்சா? டேய், ஏன்டா அடிக்கிற வேலை கடுப்பேத்திக்கிட்டு? மாடியில் உட்காந்தா வெயில் தான் அடிக்கும். செட்டில இருந்துட்டு இதுக்கெல்லாம் பார்த்தா வேலைக்கு ஆகுமா? ஆமா இல்ல மச்சான், இதுவே நம்ம வீடு ஈஸியார் மணல்ல பீச்சு காத்து வீசுற மாதிரி குளு குளு குளுன்னு இருந்தா எப்படி இருக்கும்? என்னடா வளர்றான்? டேய் வளரலடா, ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன், அதை நல்லா காது கொடுத்து கேளுங்க. சொல்லு மச்சான். டேய் இருங்கடா. என்னடா? கொஞ்சம் தள்ளி உட்காருங்கடா. போதுமா? சரி ஓகே. சொல்றா. நான் சொல்றது கேளுங்க. எனக்கும் என் மாமாக்கும் செம்ம பெட் இருக்கு. அது மட்டும் நம்ம ஜெயிச்சோம், பெசநகர் பீச் ஹவுஸை எனக்கு எழுதி வைக்கிறேன்னு சொல்லிட்டாரு. வாவ், பீச் ஹவுஸ். எஸ் மச்சி, பீச் ஹவுஸ். எஸ். என்ன பெட்டு? தமிழ்நாட்டில் குடிக்கிறவங்க எண்ணிக்கை 24 மணி நேரத்தில் 60% குறைச்சு கட்டணுமா?
இதாண்டா பெட்டு. டேய் லூஸ் மாதிரி பேசாதடா. ஏய் கண்டிப்பா முடியும்டா. அது எப்படி மச்சான்? நீ சொன்னா நான் நம்புவான், அவன் நம்புவான், வேற யாரை நம்புவான்? நம்ம என்ன இப்போ ஆடை கொடுக்க போறோம்? ஆமாண்டா, ஆடு தான் பண்ண சொல்லிட்டு வந்திருக்கேன். எங்க மாமாவோட மேகசின்ல நாளைக்கு வர எடிஷன்ல சரக்குல விஷங்கள் இருந்துச்சு, அது குடிச்சு செத்துறான்னு சொல்லி ஃபேக்கா நியூஸ் போட சொல்லியிருக்கேன். ஹே மச்சி, இது வருஷம் கூல்ட்ரிங்க்ஸ் விற்கிறவங்க வச்சு பண்றது தானே? இந்த வருஷம் நம்ம சாராயத்தை வச்சு பண்ண போறோம். ஆமா மச்சான், அவ்வளவு பெரிய கூல்ட்ரிங்க்ஸ் கம்பெனிலேயே ஸ்டார்டிங் பேக்கிங்ல இருந்து ப்ரொடக்ஷன் முடிஞ்சு டெலிவரி வரைக்கும் எல்லாமே மிஷின் தான் பண்ணுது. அதுலயே விஷயங்கள்னு சொல்லும் போது மக்கள் நம்புனாங்களே, இதையும் நம்புவாங்க மச்சான். ஜெயிச்சா பீச் ஹவுஸ், அப்போ தோத்தா தோத்தா அந்த நியூஸ் உண்மையாக்கிற வேண்டியதான். புரியலையே. ஒரு கொலை பண்ண வேண்டியிருக்கும். யாருடா மாமாயா? ஏய் மாமா இல்லடா. அப்படியே நம்ம தோத்தா உண்மையிலேயே ஒருத்தன் விஷம் வச்சு கொண்டு அந்த நியூஸை உண்மையாக்குறோம், நியூஸ் பேப்பர் ரேட்டிங் ஏத்துறோம். இதான் ஒரு டிமாண்ட். அட போங்கடா டேய். ஏய் அதெல்லாம் கண்டிப்பா ஜெயிக்கலாம் மச்சான், கான்ஃபிடென்ட்டா இரு. மச்சி ஒரு நிமிஷம் இரு, ஃபோன் அடிக்குது. ஹலோ, சொல்லு மாமா. சரி மாமா, சூப்பர். ஓகேம்மா ஓகேம்மா, அதெல்லாம் பார்த்துக்கலாம் விடு. சரி ஓகே, பை பை. நியூஸ் போட்டாச்சாண்டா, பெட்டு ஸ்டார்ட் ஆயிடுச்சு, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கடா. ஏய் மச்சான் நல்லா யோசிச்சு பாடுறா. நான் மட்டும் தானே போய் பெட்டு கட்டினேன், ஸோ மாட்டினா நான் மட்டும் தானே மாட்டுவேன். உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைடா. பட் ஆனால் ஜெயிச்சா 3 பேர் பிக்சர்ஸ்ல என்ஜாய் பண்ணலாம்டா. எப்படி எப்படி? சூப்பர். என்ன பண்ணணும்? அப்படி வாங்க வலிக்கு. என்ன பண்ணலாம் மச்சான்? பெட்ல ஜெயிக்கணும், ஏதாச்சும் ஒரு வழி சொல்லுங்கடா. ஏய் இருக்கவே இருக்கு ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், மெசேஜை ஷேர் பண்ணுவோம். சூப்பர் ஐடியா மச்சான். சரி ஓகே, இப்போ ஆரம்பிங்க. என்ன சரி உங்க இஷ்டம். என்னடா சிரிக்கிற? ஒன்றும் இல்லை மச்சான், எந்த ஸ்டேட்டஸ் போட்டாலும் லைக் பண்ணுறதுக்குன்னு ஒரு 10 பேர் இருக்காங்கடா. ஆமாண்டா மச்சான், டைம் வர ஆகிட்டு இருக்கா, என்னடா பண்றது? என்கிட்ட வேணா ஒரு ஐடியா இருக்கு. எனக்கு தெரிஞ்ச ஒரு பிரிண்டிங் ப்ரெஸ் இருக்கு, போய் கொடுத்தா 1 மணி நேரத்தில் போஸ்டர் ரெடி பண்ணி கொடுத்துருவான். ஹே இந்த ஐடியா நல்லா இருக்கே. நைட்டா போஸ்ட் ரெடி பண்ணி கொடுத்துருவோம். அடிங்கொய்யால அது இது சொல்லி எங்க மனசை கெடுக்கவா பாக்குறீங்க? செத்தாலும் குடிப்போம்டா. இல்லை சார், குடிக்கிற பழக்கம் இல்லை. நீங்கள் ஈஸியாக சொல்கிறீங்கப்பா, நாங்கள்லாம் கஷ்டப்பட்டு தோல் உடம்பு கை காலெலாம் அசதியாயிருது, குடித்தாதான் எங்களுக்கு தூக்கமே வரும். அதனால் எங்களால் குடிக்காமல் இருக்க முடியாதுப்பா. ஓ இதுவாப்பா, காலைல கூட நியூஸ் பேப்பரில் படித்தேன்ப்பா. பொய்ன்னு நினச்சேன், கட்சியா உண்மை அது. என்னடா ஸ்டேட்டஸ்? குட் ஜாப் காய்ஸ், 33% குறைஞ்சிச்சு. இது கூட கம்மி தான் மச்சான். இப்படி தெருவா போய் போஸ்டர் கொடுத்ததுக்கு ஒயின் ஷாப் முன்னாடி குடிக்கிறவங்க கிட்ட போய் கொடுத்துருந்தானாச்சு பார்த்து பயந்துருப்பாங்க. இப்போ மட்டும் என்ன கெட்டு போச்சு, வா அதையும் செய்வோம். சார் ஒரு நிமிஷம் சார், சரக்குல விஷயம் கலந்துருக்கு, அதனால தயவு செஞ்சு குடிக்காதீங்க சார். டேய் நானும் பார்த்துட்டே இருக்கேன், அவன் குத்துட்டே இருக்கான், நிப்பாட்டு போய்கிட்டே இருக்கா. எல்லாரும் கசைக்கு போட்டே போன என்னடா அர்த்தம்? நானே 4 வருஷம் லவ் பண்ண பொண்ணு 4 நிமிஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டான்னு சொல்லி சரக்குல விஷம் கலந்து குடிக்கலான்னு வந்தா நீ என்னன்னா என்கிட்ட இப்படி பேசுற? போடா டேய் பச்சோக்கா, நீ சொன்ன மாதிரி விஷம் கலந்த சரக்கு என்கிட்ட வரலன்னு வை, அவ்வளோதான். பா யாரா அவன்? துண்டுபிடி சைஸ்ல இருந்துட்டு தனுஷ்வரியனா இருப்பான் போல. என் மாப்பிள்ள தான் சார் பெட்டில் ஜெயிக்கிறதுக்காக உங்கள் அண்ணனை கொண்டு இருப்பான்னு நினைக்கிறேன். சரி அவன் அட்ரஸ் சொல்லு. நம்பர் 10. இந்த நோட் பண்ணிடுவோம்ண்ணே. அண்ணே பேனா ப்ளீஸ். ஏய் பேனா வச்சிருக்கீங்களா யாருண்ணா? நம்ம என்ன பரிசு எழுத வந்திருக்கோம். நீ கவலைப்படாதண்ணே, ஐ காட் இட் அப். சொல்றா. நம்பர் 10 காளியம்மன் கோயில் ஸ்ட்ரீட், விருகம்பாக்கம். டன். தெரியும் அவங்க இல்லைண்ணா இந்த அவுச்ச முட்டையா ஆஃப் பாயில் ஆகும். தம்பி இருக்கண்ணே, நீ கவலைப்படாம போ. ரவி நீ மட்டும் இங்க இரு, மற்றவங்களாம் போ.
ஏய் எங்கள் அண்ணன் ரொம்ப சாது, நான் அப்படி கிடையாது, பயங்கரமான ரவுடி. ரவி பயன்ட்டான், கத்த மாட்டான், வா கத்துனா பார்த்துக்கலாம். சொல்லுங்க சித்தப்பா. ஆ அப்புறம் ஐயா என்ன சொல்றீங்க? ரவி நம்ம அண்ணனை யாரும் கொல்லையா, அவரே பொண்டாட்டிங்கத்துல தாங்க முடியாம விஷம் குடிச்சு செத்துட்டாராம். செமையா மாட்டணும். ஐயோ இப்போ என்னடா பண்ணலாம்? எப்படி சமாளிக்கிறேன் பார். பொருள் எடு. நாங்க 2 பேரும் வெளியே போறோம், கொஞ்ச நேரத்துல வந்துருவோம். வரத்துக்கு முன்னாடி எங்கன்னா வெளியே வெளியே போகணும்னு நினைச்ச எழுந்துரு. மச்சான் ஒரு நிமிஷம். மாமா தான்டா. ஹலோ சொல்லுவாமா, பெட் என்னாச்சு? பெட்டெல்லாம் விடுமாப்ல, விஷயம் ரொம்ப பெருசாயிருச்சு. உன்னை தேடி ஆள் வராங்க, முதல்ல இடத்த காலி பண்ணு. டேய் அண்ணே, நான் சொல்றது கொஞ்சம் அப்படின்னு புரியுங்களா அவனை? பார்த்தீங்களா சார், பொய் சொல்லியா நாட்டு தத்தலான்னு ஒரு 4 பேர் கிளம்புனாங்க. அதை தடுக்கிறதுக்கு ஒரு ஊரே கிளம்பி போயிட்டுருக்கு. இந்த மாதிரி இருந்தால் எப்படி சார்? மக்கள் திருந்தணும் சார். அதாவது நம்ம அரசியல் இறங்கு. ஓ சாரி சார், ஒரு நிமிஷம் கட் பண்ணதை ரன் பண்ணிக்கோ, நான் அப்படியே மேலே பேசிக்கிறேன். அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, என்ன பண்ற? நீங்கள் போங்க சார், படம் முடிய போதா தான் நான் மெசேஜ் சொல்லிட்டு இருக்கேன், வேற ஒன்றும் இல்லை. ஏன் மெசேஜோட தான் படுத்த முடியணுமா? இல்லை அப்போ தான் எல்லாம் பார்க்குறாங்க. அச்சி வராம போ, ஏதாவது வண்டி இடிச்சு எடுத்துட்டு போற. இன்னொரு வாட்டி ஷூட்டு கீட்டு நீ எவனா ஏரியா பக்கம் வாங்க, நாயை விட்டு கடிக்க வரேன். யாரா அவனுங்க? சரி காட்டு பயில இருப்பானு போல இருக்கு. போங்கடா டே, போகிற இல்லைங்க அடிபட்டுறாங்க, கடுப்பேற்றினாங்கடா. என்ன சத்தம் அங்க? ஹலோ பாஸ் நில்லுங்க, அங்கே என்ன ஏதாவது சத்தம் கேட்டுது? ஆக்சிடென்ட் பசங்க பைக்கில் விட்டாங்கப்பா. சரி சரி ஓகே சார். ஐ எம் வெரி ஹாப்பி. பேக்கப்.